ஏங்க ம்? உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க என்ன கேட்டு நான் தப்பா எடுத்திருக்கேன்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆ, இல்ல, இன்னைக்கு வந்து அருமையான வாய்ப்பை இப்படி தவற விட்டீங்களேங்க. அருமையான வாய்ப்பா? ம். அப்படி என்னங்க நான் தவற விட்டேன்? ஆ, அதாங்க, இன்னைக்கு அந்த ரியல் எஸ்டேட்காரங்க வந்தாங்கல்ல, வில்லா அது ஏதாவது வாங்குங்க அப்படின்னு. அதை பத்தி தாங்க சொல்றேன். இப்ப நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமா இருந்தா நல்லதுதானுங்க. அது எதுக்கு வேணான்னு சொன்னீங்க? அத சொல்றீங்களா? ஆ, ஆ. ஏன் வேலு, நமக்கு தான் இவ்ளோ பெரிய வீடு இருக்கே, அப்புறம் என்ன? இல்ல, 1000 தான் இருந்தாலும் இந்த வீடு பொதுவானது, இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நம்ம 2 பேருக்கும் தனியா இருந்தா எதிர்காலத்துல நல்லதானுங்க. இருந்துச்சுன்னா பணத்தை கூட சமாளிச்சு அந்த தவணைய கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாங்க. உங்களாலேயே உங்களை அறியாம உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, நமக்குன்னு ஒரு தனி வீடு வேண்டாமான்னு. இல்ல, இதுல என்னங்க தப்பு இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் அவங்க தனித்தனியா தானே வாழ போறோம். என்ன வேலு, என்ன இப்படி பேசுறீங்க? நமக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். இன்னைக்கு இல்ல, என்னைக்கா இருந்தாலும் கூட்டு குடும்பமா தான் நம்ம வாழணும். அதுதானே என் ஆசை. இந்த வாழ்க்கை தான் வேலு சந்தோஷம். எக்காரணத்து கொண்டும் இந்த வீட்டை விட்டு தனியா போய் நான் வாழ மாட்டேன். நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா இங்கேயே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நம்மளை சுத்தியே வந்துகிட்டே இருந்தா என்ன பண்றது? அக்காவும் சரி, கீர்த்தியும் சரி, உங்களை சரியா புரிஞ்சுக்காமையே போயிட்டா எப்படிங்க இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? வேலு, ஒரு குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் சரி செஞ்சு சந்தோஷமா வாழ்றது தானே வாழ்க்கை. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அதனாலதான் நீங்க இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லும் போது அது எனக்கு பெருசாவே எடுத்துக்க தோணல.